வணக்கம் நண்பர்களே, ஆடியோ மீடியா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இது மேக் ஸ்டுடியோ. இப்போ ஆடியோ மீடியாவில் மேக் ஸ்டுடியோ நம்ம ப்ரொடக்ஷனுக்காக வாங்கியிருக்கேன். இந்த கான்ஃபிகரேஷன் என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆப்பிள் இந்தியா வெப்சைட்டில் இருக்கோம். இது பாருங்கள், இந்தியா கண்டினியூனுங்க கேட்குது பாருங்கள். அது என்னென்னா, கரன்சி இந்தியன் கரன்சியில் இருக்கணுமா, என்ன கரன்சியில் இருக்கணும்னு அது கேட்குது. கண்டினியூ இது பண்ணிங்கன்னா இப்போ இந்தியன் கரன்சிக்கு அது ஸ்விட்ச் ஆகிரும். இப்போ நம்ம ஃபுல்லாக இந்தியன் கரன்சியில் தான் ப்ரைஸிங்கெல்லாம் இருக்கும். ஸோ மேக் போயிட்டு மேக் ஸ்டுடியோ அப்படின்னு ப்ரெஸ் பண்ணோன்னா மேக் ஸ்டுடியோவோட பேஜ் வந்துடும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வியூவில் நம்மளுக்கு அதோட போர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். பின்னாடி 4 தண்டர்போல்ட் போர்ட் இருக்குது, ஒரு கிகாபிட் ஈத்தர்நெட், ஒரு பவர் சாக்கெட், 2 USB 3, HDMI, ஹெட்ஃபோன் அவுட்டு, பவர் ஜாக் இருக்குது. இதை தவிர பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேனலில் 2 USB-C, ஒரு SD கார்ட் ரீடர், எல்லாமே உங்களுக்கு வேண்டிய போர்ட்ஸ் எல்லாமே இந்த மிஷினில் இருக்குது. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன் நம்ம வாங்கணுன்னா பைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட கான்ஃபிகரேஷன் அதை காட்டும் பாருங்கள். 10 கோர் CPU, 24 கோர் GPU, 16 கோர் நியூரல் இன்ஜின். இது ஃபஸ்ட் கான்ஃபிகரேஷன். இதில் 512 GB SSD இருக்குது, 32 GB மெமரி, யூனிஃபைட் மெமரி இருக்குது. இது நல்ல பவர்ஃபுல்லான ஒரு கான்ஃபிகரேஷன் தான். நம்மளுக்கு போத் ஆடியோ அண்ட் வீடியோ அப்ளிகேஷன்ஸ்க்கு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ இதோட விலை 1,89,900. ஸோ இந்த விலை கொடுத்தோன்னா நம்ம இது வாங்க முடியும். அடுத்த கான்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னா 24 CPU, 48 கோர் GPU, 32 கோர் நியூரல் இன்ஜின். இது பார்த்திங்கன்னா ஹையர் அண்ட் கான்ஃபிகரேஷன். இது அல்ட்ரா கான்ஃபிகரேஷன் சொல்கிறாங்க. ஸோ இது 3,89,900 இதோட விலை. இது ரொம்ப ஹை அண்ட் கிராஃபிக் பர்ஃபார்மன்ஸஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுருதுன்னா உங்களுக்கு இது சரியான மிஷினாக இருக்கும். நம்மளுக்கு இது போதும். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் எப்போயுமே ஜாஸ்தி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா ஹார்ட் டிஸ்க் ஃபில் ஆச்சுனாலே நம்ம மிஷின் ஸ்லோவாக ஆரம்பிக்கும். அதனால் நான் இந்த கான்ஃபிகரேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கஸ்டமைசிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இதில் என்ன வேணால் கஸ்டமைஸ் பண்ணலாம். இப்போ M1 மேக்ஸ் சிபியோட இங்கே 24 கோர் GPU தான் பில்ட்டுனாக வரும். நான் அதை 32 கோர் GPU ஆக்கணுன்னா 32 கோர் GPU நான் ஸ்பெசிஃபை பண்ணேன்னா ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு இதே மிஷினில் 32 GB பத்தாது, 64 GB வேணும்னா அதுக்கு ஒரு 40,000 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஸ்டோரேஜில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா 512க்கு பதிலாக நம்ம 1 TB SSD வச்சோன்னா 2,09,900 வந்துடுது. கண்டினியூ வந்தோன்னா நம்ம அடுத்த பேஜ் வரும். அடுத்து டிஸ்பிளே பேஜ். நம்ம ஆப்பிள் ஸ்டுடியோ டிஸ்பிளே வாங்க போகிறோமா, இல்லைனா தேர்ட் பார்ட்டி டிஸ்பிளே எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீபோர்ட், மவுஸ் ரெண்டுமே இதில் வராது. மேக் மினி மாதிரி தான் இது. ஸோ எல்லாத்தையும் தனியாக வாங்கணும். உங்களுக்கு CPU மட்டும் தான் அவங்க கொடுப்பாங்க அந்த பேஸ் ப்ரைஸில். ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இதை ஆட் பேக் போட்டோன்னா அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா அது 3 எசென்ஷியல் திங்ஸ் அதுக்கு சொல்லுது. ஒன்று ஆப்பிள் கேர். ஆப்பிள் கேர்ன்றது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலானது ஒரு மிஷின் வாங்குறதுனா. உங்களுக்கு ஒரு மிஷின் வாங்கினா உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோட தான் ஆப்பிள் எப்போயுமே வரும். அதுக்கப்புறம் அடிஷ்னல் 2 இயர்ஸ் ஆப்பிள் கேர் ப்ரொடெக்ஷன் பிளான் வாங்கினா தான் வரும். அது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்கும். இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸ் 16,900 ஆப்பிள் கேர். ஸோ இந்த ஆப்பிள் கேர் வாங்கிட்டிங்கன்னா இந்த 1 இயர் வாரண்ட்டி 3 இயர் வாரண்ட்டியாக மாறிடும். அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஸோ அதை ஆட் டு பேக் போட்டுறேன். கீபோர்ட் அண்ட் மவுஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட மேஜிக் கீபோர்டு, டச் ஐடி அண்ட் நியூமரல் கீபேட், இந்த கீபோர்டோட விலையே 19,500. அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக நீங்கள் ஆப்பிளில் கீபோர்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். ஆனால் எங்கிட்ட வேறு ஆப்பிள் கீபோர்ட்ஸ் இருக்கிறனால நான் அதை வாங்கலை. அதே மாதிரி மவுஸுமே எங்கிட்ட இருக்குது, நான் அதுவுமே வாங்கலை. ஸோ அப்படின்றப்ப ரிவ்யூ மை பேக் அப்படின்னு போட்டேன்னா நான் இப்போ ஆப்பிளுக்கு எவ்வளோ ப்ளே பண்ணணும் இந்த மிஷினை வாங்குறதுக்கு அப்படின்றது. அந்த ஒரு மிஷின்னா 2,26,800. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு 1 TB பூட் ட்ரைவோடு நான் ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன். இந்த மிஷினில் என்னெல்லாம் பண்ணலான்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் இதை டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட ஆர்டர் பண்ணி ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இந்த மிஷின் தேவைப்பட்டாலும்
எங்களை அணுகலாம். நாங்கள் உங்களுக்கு இந்த மிஷினை வாங்கி தர முடியும். ஸோ இந்த மிஷினோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, பீட் ஆடியோ, வீடியோ, டாவின்சி ரிசால்வ், இது மாதிரி விஷயத்தில் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி ஹைலைட்டடாக இருக்குது as opposed to மை எக்ஸிஸ்டிங் செட்டப். என்னோடய M1 MacBook Proக்கும் இதுக்கும் என்ன கம்பேரிசன், எந்த அளவுக்கு இதில் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி பல வீடியோவும் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் செஞ்சு போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் செல்வகுமார் ஆடியோ மீடியா சேனலுக்காக நன்றி.